ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அம்மாவோட உயிரை காப்பாற்றினதுக்காக ஹீரோ கிட்ட நன்றி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அதுக்கு அவனும் நன்றிலாம் நீ சொல்ல வேணாம், அதுக்கு பதிலாக வேற ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னதுன்னு கேட்டால் நீ தான் எனக்கு வேணும்னு கேட்குறான். ஐ மீன் என் வீட்டில் 6 மாதம் எனக்கு வேலை பார்த்து கொடுத்து நான் உனக்காக கொடுத்த அந்த கடனை கழிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோயினி ஒத்துக்கிறா வேற வழி இல்லாமல். இந்த பக்கம் பெரியம்மா ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த வீட்டில் வந்து யாரோ ஒரு ஆள் அந்த பக்கமாக போகிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. உடனே யாருதுன்னு கேட்டுக்கிட்டே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண போனால் அப்போ அந்த வீட்டுக்கார பொம்பளையும் வந்து இல்லை அங்கே யாரும் இல்லை, நீ எதுக்காக அந்த ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் யாரோ போன மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பாக ரூம்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் உள்ளே இருக்கான், என்னோட அண்ணன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட அண்ணன் ஏன் வெளியே வராமல் ரூமுக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு பல வருஷம் ஆச்சு, என்கிட்டே அவர் பேசினது கிடையாது, நானே அவர் முகத்தை பார்த்து பல வருஷம் ஆகுது, அவர் ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கிறாரு, அதனால நீயும் அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்களும் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து கூப்பிட்டீங்களாமே, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் உனக்கு நான் வேலை தரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சில பல டாஸ்க் வைப்பேன், அந்த டாஸ்கில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன டாஸ்க் வைக்க போகிறீங்கன்னு கேட்டால் அடுத்த 4 நாளைக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீ கேட்டு நடக்கணும், இந்த வீட்டில் எது நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும், நான் என்ன ஆர்டர் போட்டாலும் அதை நீ அப்படியே செய்யணும், ஒருவேளை அந்த டாஸ்கில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா இங்கே இருக்கிற 4 பாட்டிலில் ஒவ்வொரு பாட்டிலாக உடைக்கப்படும், 4 பாட்டிலுமே உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என் முன்னாடி வந்து மண்டிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும், என் அம்மாவை பற்றி நீ பேசினல அதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நான் என்னை படுத்தவனை தவிர யாருக்கும் மண்டியிட மாட்டேன், அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவும் வராது, நீங்கள் என்ன டாஸ்க் வேணாலும் எனக்கு வச்சுக்கோங்க, அது எதுலேயுமே நான் ஃபெயில் ஆக மாட்டேன், எல்லாத்துலேயும் நான் பாஸ் ஆகி காட்டுவேன், ஏன்னா எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொம்பளையும் வந்து நாசியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா இவனோட தங்கச்சி அவள் மயக்கம் அடைஞ்சு கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. ஹீரோயினிக்கிட்ட தண்ணி கேட்குறான். அவளும் தண்ணி கிளாஸ் எடுக்க போனால் அதில் வந்து டேப்லெட் போட்டிருக்க அந்த அடையாளம் இருக்குது, டேப்லெட் அதுலேயே இருக்குது. அப்போ இவள் நிறைய டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே இவள் அந்த வேலையை பண்ணது இவளோட அக்கா கறி தான், 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, அதனால தங்கச்சி கறியை சொல்லி முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு வேணும்னே இவ தான் ரூமுக்கு வந்து டேப்லெட்டை போட்டு அவளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பா. ஸோ இதில் டேப்லெட் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க தூக்க மாத்திரையை தான் போட்டிருக்காங்க போல், அந்த மாத்திரையை வெளியாக்கணும், அதுக்கு சால்ட் வாட்டர் தான் கொடுக்கணும்னு சொன்னால் நீ என்ன டாக்டரா, உனக்கு என்ன எல்லாம் தெரியுமா, நான் இப்போவே டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டருக்கு கால் பண்ண போனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி அவளுக்கு வந்து சால்ட் வாட்டரை கொடுத்ததும் அவள் வாமிட் பண்ணி மொத்த மாத்திரை கீழே துப்பிடுறா போல். அதுக்கப்புறமா தான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தீங்களான்னு கேட்டால் ஆமாம் இவ தான் டாக்டர், இவ வந்து ஏதோ சால்ட் வாட்டரை கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, நீங்கள் மட்டும் அதை செய்யலைன்னா அப்புறம் இவங்களோட உயிரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போகும்போது அப்போ அங்கே ஒரு கொலுசு கிடக்கு. அந்த கொலுசை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நிற்கிற தங்கச்சிக்காரியோட காலில் ஒரு கொலுசு தான் இருக்குது, இன்னொரு கொலுசை காணும். நம்ம ஹீரோவுமே தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், உனக்கு என்ன ஆச்சுமா, நீ எதுக்காகமா தூக்க மாத்திரையை போட்டேன்னு கேட்டா நான் எதுவுமே பண்ணலன்னா நான் தண்ணி தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இவளும் அந்த கொலுசை காமிச்சிட்டு இது உங்களோட கொலுசான்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோக்கு இவ மேலே தான் சந்தேகம் வரும், ஏன்னா எப்போவுமே இவளுங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாளுங்க, அதில் தங்கச்சிக்காரி ரொம்ப அப்பாவியாக இருக்கா, அக்காக்காரி தான் ரொம்ப திமிர்தனமாக இருப்பா அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்குமே தெரியும். அதனால இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டால் அவன் நான் பண்ணலனா அப்படின்னு சொல்லி சாதிக்கிறா. உண்மையை சொல்லி இது நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நீ அவளை கொல்ல ட்ரை பண்ணியான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நான் இவன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தா, அதனால தான் இவளை நான் தூங்க வைக்கலான்னு தான் நான் டேப்லெட்டை போட்டேன், ஆனால் அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம கோந்துருது, ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே குத்துறான். மூஞ்சியில் குத்துல அங்கே இருக்கிற கபோர்டில் தான் குத்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளுமே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறவ நம்ம ஹீரோயினி அப்படியே இடிச்சு தள்ளிட்டு தான் போகிறா. ஏன்னா அவளால் தானே அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நான் உன்னை வீட்டுக்கு விட்டாதானே நீ போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட பெரியம்மா பார்க்க நான் போகணுன்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் என்ன ஆர்டர் போட்டாலும் நீ செய்யணும்னு சொன்னா இல்லையா, அதனால நீ இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான டாஸ்க் உனக்கு நான் கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டால் அவள் தெரியாதுன்னு சொல்கிறா. வெரி குட்னு சொல்லிட்டு இவன் கையில் போட்டிருக்க அந்த வாட்சை கழட்டி அந்த ஸ்விம்மிங் பூலில் போட்டு உனக்கு 2 நிமிஷம் தான் டைம், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த வாட்சை எடுத்துகிட்டு நீ மேலே வர, ஒருவேளை நீ அந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா இந்த
பாட்டிலில் ஒன்று உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் ஸ்விம்மிங் தெரியாக்கட்டியும் அவள் தண்ணியில் டபக்குன்னு குதிச்சிடுறா. இதை பார்த்துட்டு இவனும் ஸ்விம்மிங் தெரியாதான் ஆனால் தண்ணியில் குதிப்பாளா, சரியான முட்டாளாக இருக்கலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். டைமர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே அடித்து இன்னுமே அவள் தண்ணியை விட்டு வெளியே வரல. அவளுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. உடனே இவன் தான் டக்குன்னு கீழே குதிச்சு அவளை ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுல்ல, அப்புறம் நீ எதுக்காக இந்த தண்ணியில் குதிச்ச? உன்னால் நான் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது, நீ இந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்ட ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னால் நான் எங்கே ஃபெயில் ஆனேன், நான் இந்த டாஸ்கில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறா. என்ன சொல்கிற, நீ தான் அந்த வாட்சை எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்குறான். இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை காமிக்கிறா. அதுக்கப்புறம் இவன் அந்த வாட்சை பார்த்துட்டு நீ இந்த வாட்சை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதுமா, நீ இப்போவும் தோற்று போயிட்ட, ஏன்னா இந்த வாட்ச் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே தூக்கி போட்டு நீ இந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 4 பாட்டிலில் ஒரு பாட்டிலை தூக்கி உடச்சிட்றான். நம்ம ஹீரோயினிக்கு செம கோவந்துருது. நம்ம கஷ்டப்பட்டு வாட்சை எடுத்து கொடுத்தா அதில் உடஞ்சேதான் இவனுக்கு பெருசாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளோட ரூமில். அப்போ 5 மணிக்கு இவன் கால் பண்ணி எனக்கு பசிக்குது, இப்போவே சாப்பாடு ரெடி பண்ணுற, இன்னும் 10 நிமிஷத்தில் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு சொல்கிறேன் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு வேணுமா, ஜூஸ் வேணுமா, முட்டை வேணுமா, அதுக்கப்புறம் வாட்டர் மிலான் கூட வேணும்னு கேட்குறான். பட் அதில் சீட்ஸ் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீ ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இவ்வளவா ஒரு மனுஷன் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு ரெடி பண்ணி அவன் கேட்டதெல்லாம் வச்சிடறான். அவனுமே வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து இவள் பாயசம் பண்ணியிருப்பா போல் எக்ஸ்ட்ராவாக, அதையுமே வந்து கொண்டு வந்து வச்சிட்ருக்கா. இது என்ன நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு சொன்னால் இதை நான் தான் செஞ்சேன், இதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் இவனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே இவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அம்மா பண்ண அதே டேஸ்ட்டே இந்த பாயசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பையன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க, என்னோட இடத்த நீ யாருக்கும் கொடுத்துட மாட்டேதானே, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் நான் அவங்களோட இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இவனுக்கு செம மூட் ஆஃப் ஆகுது. உங்ககிட்ட என்ன சொன்னா நீ அதை தானே செய்யணும், எதுக்காக நீ எக்ஸ்ட்ராவாக இந்த பாயசத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க, இதுக்கப்புறம் நான் கேட்டதை மட்டும் தான் நீ செய்யணும், இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா பேசுறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு இது நீ சமைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் என்னென்னு படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கா. பட் பீஸா வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பான் போல். அந்த பீஸாவை செய்கிறதுக்கு ஓவனில் தான் செய்யணும். பட் அதில் என்ன வைக்கணும், என்ன பிளேட் வைக்கணும் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியல. அப்போ தான் அங்கே அந்த திமிரு பிடிச்ச தங்கச்சிக்காரியும் வரா. அவகிட்ட போயிட்டு கேட்குறா, இந்த ஓவனில் பிளாஸ்டிக் பாத்திரம் வைக்கணுமா இல்லை ஸ்டீல் பாத்திரம் வைக்கணுமான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் தானே சொல்ல வரா. பட் இருந்தாலும் இவன் அந்த கொலுசு மட்டரில் அண்ணங்கிட்ட மாட்டி விட்டாலே, அதனால இவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்லாம் வைக்கவே கூடாது, பிளாஸ்டிக்லாம் வச்ச அப்படின்னா உருகி போயிடும், அதனால நீ ஸ்டீல் பாத்திரம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. நல்ல வேளை நீ நல்ல ஹெல்ப் பண்ண, நீ மட்டும் சொல்லலைன்னா நான் ஏதாவது வச்சுருந்துருப்பேன், அப்புறம் பெரிய தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவெல்லாம் அவன் சொன்னாங்கிறதுக்காக ஸ்டீல் பாத்திரத்துலேயே வச்சு அதை ஓவனுக்குள்ளே வச்சிடுறா. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃபுட் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போனால் அது பற்றிக்கிட்டு திகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் அந்த பாத்திரத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கை வேற சுட்டுருது. அப்படியே கீழே விழுக போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிவிட்டு என்னமோ சொல்லுவேன், வாய்க்கிலேயே பேசுவேன், என்னால் எல்லாம் முடியும், எல்லாம் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு, ஒரு சாப்பாடு கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியாது, நீ பண்ண காரியத்தினால இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே நெருப்பு பற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினி கையில் அடிபட்டிருக்கு. அவள் வழி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட்டை கொடுத்து போட சொல்கிறான். பட் அவளுக்கு ஒரு கையில் அடிபட்டிருக்கு, ஒரு கையை வச்சுட்டு எப்படி போடுவா. அதுக்கப்புறம் இவனே அவள் கையில் வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்கான். மொத்த ஃபேமிலியும் அங்கே வந்து என்னாச்சு, ஒரே புகையாக இருந்துச்சு, என்னாச்சுன்னான்னு கேட்டால் எல்லாம் இவளால் தான், யாராவது ஓவனில் போயிட்டு ஸ்டீல் பாத்திரத்தை வைப்பாங்களா, அப்படி வைக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே இவளும் அங்கே இருக்கிற தங்கச்சிக்காரியை தான் பார்க்குறா. பட் அவளோ சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறா. அதனால இவளும் யாரும் எனக்கு சொல்லலை, நான் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறான். அப்போ நீ இதை தெரிஞ்சே தான் பண்ணியிருக்க, அப்போ நான் கொடுத்த டாஸ்கில் நீ திரும்பவும் ஃபெயில் ஆகிட்ட தானே, இதுக்கு நான் உன்னோட 2வது பாட்டிலையும் உடைக்க தான் போகிறேன், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, கிளைண்ட்லாம் வந்துருவாங்க, வெளியில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் போல் அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளைண்ட் எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இவன் வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். அதை தவிர்த்து நம்ம ஹீரோயினையுமே அந்த ஒரு கையை வச்சுட்டே சமைச்சிருப்பா போல். அந்த ஃபுட்டையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்கா. உங்ககிட்ட யார் இதெல்லாம் கேட்டா அப்படின்னு இவன் திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் வந்தவங்களோ இவன் சமைச்ச ஃபுட்டை தான் எடுத்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அந்த புதினா சட்னியை தான். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு செம கோவம் வருது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு அந்த கிளைண்ட்லாம் போயிட்டாங்க போல். இருந்தாலும் நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு, உன்னை தான் நான் சாப்பாடு செய்ய வேணான்னு சொன்னேன்ல, அப்புறமும் நீ எதுக்காக செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்குறான். நீங்கள் எனக்கு டாஸ்க்கு கொடுத்துருந்தீங்களே சாப்பாடு செஞ்சுட்டு வரணும்னா, அதனால தான் நான் அதை செஞ்சேன்னு சொன்னா, ஓ அப்போ நீ இந்த டாஸ்கில் பாஸ் ஆகிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, இல்லை நீ அந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, நான் தான் நீங்கள் கேட்ட நேரத்துக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேனேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணி அதை நீ மறந்துட்டியா, கிச்சனில் நெருப்பு பற்றிக்கிச்சு, அதுக்கு காரணம் நீ தானே, அது மட்டும் நான் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாகவே நெருப்பு பரவி இருக்கும், அது நீ பண்ண தப்புனால தான் நடந்துச்சு, அதனால் நீ அந்த 2வது டாஸ்க்லேயும் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு பாட்டிலையுமே உடச்சி நொறுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
இல்லை நான் ஃபைல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பிக்காரன் வந்து ஆகில் ப்ரோ உங்களை ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க, அங்கே ஃபுட் சர்வ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னதும் இவளும் போகிறா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த கிளைண்ட்டுக்கும் இவனுக்கும் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆளும் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு போல். அப்புறமா இவன் காஃபி கேட்குறான். காஃபியை கொண்டு போய் கொடுக்க போகும்போது கையை நடுவில் விட்டுறான். அதனால் கையில் நல்லா சுட்டுருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபைல் பேப்பர்ஸில் கூட அந்த காஃபி ஊற்றிருச்சு போல். முக்கியமான ஃபைலு ஒன்றால் தான் இது நடந்துச்சு, நீ ஏதாவது ஒரு வேலையாவது உருப்படியாக பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதுக்கான தானே நான் இப்போவே கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்துகிட்டு போயிட்டு தரன்னு பால்கனிக்கு வெளியே விட்டுட்டு கதவை சாத்திடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கதவை திறங்கன்னு இவ கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் காதில் வாங்காமல் இந்த பேப்பர்லாம் ஈரமாச்சே இப்போவே இதை காய வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிரிண்டிங் மிஷினில் போயிட்டு பேப்பரை காய வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வாட்ச்மேன் உள்ளே வந்து பார்த்துட்டு கேபினில் பாஸ் இல்லையே, அப்போ அவர் இங்கேருந்து போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இவனும் பேப்பரை காய வச்சுட்டு அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அங்கே தான் உட்காந்துருக்கா பால்கனியில். அப்போ திடீர்னு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெய்யுது, கதவு திறங்கன்னு சொல்லிட்டு இவ கதவை தட்டிட்டு இருக்கா. ஆனால் அவனோட காதில் வந்து ஹெட்ஃபோன் வச்சிருக்கிறதுனால அவனுக்கு இவ கூப்பிடுற சத்தம் எதுவுமே கேட்கல. மழையில் நம்ம ஹீரோயின் நினைஞ்சிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.